இந்தியா அமெரிக்கா இடையே இன்று நடைபெற இருந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு. புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என இரு நாடுகளும் கூட்டறிக்கை. தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிந்தைய இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. மாநிலம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் தரவுகளை வெளியிட நடவடிக்கை. தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சந்திப்பு நிறைவு. 45 நிமிடம் நீடித்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டதாக தகவல். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து 3 கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மாமக கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்க திட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் வரும் 26ஆம் தேதியும் இந்திய கம்யூனிஸ்டுடன் 27ஆம் தேதியும் திமுக பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக 5 பேர் கொண்ட குழுவை அமைத்தது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடன் திமுக பேச்சுவார்த்தை. IUML 4 தொகுதிகள் ஒதுக்க கோரிய நிலையில் 2 தொகுதிகளை ஒதுக்க திமுக முடிவு என தகவல். நாங்கள் கேட்டது 5, கடைசியில் நின்னது 4, அவங்க முன்னாடி கொடுத்தது 3. எல்லா தோழமை கட்சியில் சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தியானம் பண்ணுறதுக்கு எங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களையும் பரிசீலனை பண்ண சொல்கிறோம். தொகுதி பங்கீடு குறித்த பேட்டிக்கு பின் மயங்கி விழுந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு முதல் உதவி. இடி, சிபிஐ வைத்து திமுகவை மிரட்ட பாஜக முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மோடியின் தந்தையே வந்தாலும் எதிர்கொள்ள திமுக தயாராக உள்ளது என இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேச்சு. நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கட்டும். மத்திய பட்ஜெட்டை முழுமையாக வாசிக்காமல் டயர் புகழ் பழனிசாமி அதை பாராட்டி ஃபயர் விடுகிறார். மோடிக்கு EPS முரட்டு அடிமை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதனால்தான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காங்க. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த உங்கள் தாத்தா தான் முரட்டு அடிமை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. எனக்கு இந்த முரட்டு அடிமை கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண நிதி 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பொன்னேரி தொகுதி பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி புதிய வாக்குறுதி. மீனவ மக்கள், இந்த பகுதியில் மீனவ மக்கள் இருக்கிறாங்க. மீன்பிடி தடை காலத்தில் அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது உயர்த்தணும். இப்போ 8,000 ரூபா மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிகளுடன் அந்த 8,000-ஐ 12,000 ரூபாயாக உயர்த்த வாங்கப்படும். தமிழ்நாட்டிலும் வருமான வரித்துறை சிபிஐ, இடியை எதிர்க்கட்சிகளுக்கு விரோதமாக பாஜக பயன்படுத்த தொடங்கிவிட்டது. திமுக MP கனிமொழி குற்றச்சாட்டு. தேர்தல் வந்துவிட்டால் பிஜேபி ஐஸ் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்கம் டேக்ஸு, சிபிஐ, அதே போல் இடி. அதனால் அந்த வேலையை இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் துவங்கியிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு பாமக இணைவதற்கு விசிக முட்டுக்கட்டையாக இல்லை.
திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். நாங்கள் திமுகவுக்கு எந்த நெருக்கடியையும் தரவில்லை, அல்லது பாமகவை, ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாமகவை சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற எந்த இக்கட்டையும் திமுகவுக்கு நாங்கள் உருவாக்கவில்லை. யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில நாட்களில் ராமதாஸ் அறிவிப்பார். தாவகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு போட்டு வாங்காதீர்கள் என எம்எல்ஏ அருள் மழுப்பல். ஆமா, வெற்றி பெற கூட போறோம். அது ஐயா சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தில் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த அணில போனா நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, அங்க போலாங்கிற மாதிரி கருத்துக்கள் தெரிவிச்சதா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு யாருக்கும் அந்த நீங்க என்ன போட்டு வாங்காதீங்க. வேலூரில் இன்று நடைபெறும் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி. கூட்டம் நடைபெறும் இடத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா ஆய்வு. முதல் முறையாக பந்தல் அமைத்து நாற்காலிகள் போட்டு நடைபெறும் தவேக கூட்டம். இரவோடு இரவாக நிர்வாகிகளுக்கு நிகழ்ச்சிக்கான பாஸ் விநியோகம். தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. சென்னையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற GKM தமிழ்குமரன் புதிய தலைவராக தேர்வு. பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட தயாரிப்பாளர் சுபாஷ் சந்திரபோஸ் வெற்றி. இணை செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார். அசாமில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவடைந்ததாக முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா தகவல். இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என பேட்டி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் 500 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்ய வேண்டும். நடப்பு நிதியாண்டிற்கான இலக்கை நிர்ணயித்தது அமலாக்கத்துறை. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சொந்தமான ரெசார்ட்டுக்குள் துப்பாக்கியுடன் நுழைய முயன்ற இளைஞர் சுட்டுக் கொலை. கொல்லப்பட்ட இளைஞரை குறித்து போலீசார் தீவிர விசாரணை. முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பன்னீர்செல்வம் பசுந்தோல் போர்த்திய புலி. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் தாக்கு. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் போர்த்திய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இஸ்ரேல் செல்லும் இந்திய பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நாளை மறுதினம் சந்திப்பு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற ஏற்பாடு. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம். ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்காக தனது ஆதரவை மீண்டும் வலியுறுத்தியது இந்தியா. வங்கதேச புதிய அரசுடன் இணைந்து செயல்பட இந்தியா விருப்பம். வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் பிரணய் வர்மா தகவல். மலேசியாவின் போர்னியோ தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சபா மாநிலத்தின் கடற்கரை பகுதியில் 7.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவு. பாகிஸ்தானிடமிருந்து 24 போர் விமானங்களை வாங்க சோமாலியா முடிவு. JF-17 தண்டர் பிளாக் 3 இலகு ரக விமானங்களை பெற பேச்சுவார்த்தை தீவிரம். T20 உலகக்கோப்பை முதல் சூப்பர் 8 ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி. இலங்கையை 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி புள்ளிகள் பட்டியலில் முதலிடம். இந்தியாவுக்கு எதிரான சூப்பர் 8 ஆட்டத்தில் 76 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. புள்ளிகள் பட்டியலில் குரூப் A பிரிவில் தென்னாப்பிரிக்கா அணி ஆதிக்கம். குரூப் A பிரிவில் ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று பல பரீட்சை. மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் வெற்றி பெற இரு அணிகளும் தீவிரம்.
ஆசிய கோப்பை மகளிர் ரைசிங் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் இந்தியா சாம்பியன். இறுதிப் போட்டியில் வங்கதேசத்தை 46 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். T20 கிரிக்கெட்டில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மகளிர் பிரீமியர் லீக் உதவியாக இருக்கிறது. இந்திய மகளிர் அணி துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா கருத்து.